வணக்கம் நண்பா, என்னுடைய பேர் விஜயதுரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் புஷ்பா 2 உடைய மூவி ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. புதுசாக என்னுடைய சேனலை பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புஷ்பா 2 படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, பகத் ஃபாசில் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா, சுகுமார் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நவீன்றவர் தான் எடிட்டிங் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மியூசிக் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேவி ஸ்ரீ பிரசாத் மற்றும் சாம் சிஎஸ்ன்ற அவர் தான் இந்த படத்துடைய மியூசிக் பிஜிஎம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய கதை எந்த அளவுக்கு இருக்குது என்னன்னு சொல்லி மேற்கொண்டு பார்க்கலாம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவி ராஷ்மிகா, அல்லு அர்ஜுனுடைய மனைவியான ராஷ்மிகா மந்தனாவுக்கு ஒரு ஆசை. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி அல்லு அர்ஜுனும் சிஎம்மும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்றது ராஷ்மிகா மந்தனுடைய ஆசையாக இருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அல்லு அர்ஜுன் சிஎம் கண்ட போகிறாரு. சிஎம் கண்ட போகும்போது அல்லு அர்ஜுன் அவமானப்படுத்தப்படுறாரு. அதுக்காக சிஎம்ஏ மாற்றணும் அப்படின்னு சொல்லி அல்லு அர்ஜுன் பிளான் பண்ணுறாரு. அதுக்காக எவ்வளோ கோடி செலவாகும் என்னன்னு சொல்லி பேசும்போது 100 கோடி கிட்ட செலவாகும் இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. நான் 100 கோடியில் 1000 கோடியாக கொடுக்குறேன், இந்த சிஎம்ஐ மாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேச்சு அடிபடுது. அந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக செம்மர கடத்தல் வேலைகளில் ஈடுபடுறாரு அல்லு அர்ஜுன். ஸோ சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ற ஒரு ஆசைக்காக இந்த படத்துடைய 1 பாயிண்ட் லைனே ராஷ்மிகா மந்தனா ஆசைக்காக சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காகவே இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் ஃபுல்லாகவே படத்தை 3 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த படத்தை எடுத்திருக்கிறது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. இந்த படத்துடைய ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய லென்த்துன்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம பார்க்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு சில இடங்களில் லேக் இருந்தது. ஒரு சில விஷயங்களில் நல்லாவே இருந்தது. எடிட்டிங் ஒர்க் எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் பொறுத்த வரைக்கும் மியூசிக்குமே ஓகே, சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். சாம் சிஎஸ் மியூசிக் நல்லா இருந்தது. டிஎஸ்பி அவர்களுடைய மியூசிக் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தில் ஒரு 2 பாட்டு வருது. 2 பாட்டில் ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்திங்கன்னா பீலிங்ன்ற பாட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஷ்குன்ற ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டு நல்லாவே இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமான்ற ஒரு ஃபீல் இருந்தது. பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் நல்லாவே இன்னும் பண்ணியிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துடைய ட்ராபேக்கில் பார்த்திங்கன்னா, லாஜிக்கே இல்லாத விஷயங்கள் இருந்தது. இப்போ வர படங்களில் நம்ம லாஜிக் எதிர்பார்க்க கூடாதுன்ற விஷயங்கள் நிறையாவே இப்போ வர படங்களில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில படங்கள் மட்டும்தான் லாஜிக்கோட படம் எடுக்கிறாங்க. இப்போ வர படங்கள் முழுசுமாக லாஜிக்கே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தான் படங்கள் எடுக்கிறாங்க. அதுதான் மக்களும் விரும்புகிறாங்க. இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனாவுடைய கேரக்டர் இன்னும் மெருகேற்றி இன்னும் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கலாமான்னு தோணுது. அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை ராஷ்மிகா மந்தனா அவர்களுடைய கேரக்டர். ஸோ அதுக்கடுத்து இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளோவாக கதை போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கதை எங்கே போகுது என்ன ஆகுதுன்னே ஒன்றும் தெரியல. அந்தளவுக்கு செகண்ட் ஹாஃபில் கதையோட ட்ராக்கே மாறிடுது. ஸோ சென்டிமெண்ட் சீன்ஸ்லாமே இருக்குது இந்த படத்தில். அது அந்தளவுக்கு கனெக்ட் இல்லை. பார்க்குறவங்களுக்கும் சினிமாவுக்குமே பெரிய அளவில் கனெக்ட் இல்லை. அதாவது அவங்க அழுதாங்கன்னா, படத்தில் அழுதாங்கணும், பார்க்குற மக்களும் அந்த சென்டிமெண்ட் ஃபீல் உள்ளே வரணும், அழுவணும். ஸோ அந்த மாதிரி சென்டிமெண்ட் ஃபீல்லாம் பெரிய அளவில் கனெக்ட் ஆகாமல் தான் இந்த படத்தில் சீன்ஸ்லாம் இருந்தது. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக செகண்ட் ஹாஃபில் அல்லு அர்ஜுன் கை கால்லாம் கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்ட பிறகு அல்லு அர்ஜுன் என்ன பண்ணுவார்னா, அதாவது தன்னுடைய குடும்பத்தில் அண்ணனுடைய மகள் கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த கடத்திட்டு போயிடும்போது அந்த பொண்ணு அண்ணனுடைய மகளை காப்பாற்றுறதுக்காக அல்லு அர்ஜுன் போராடுவார். போராடும்போது அவருடைய கை காலை கட்டி போட்டுருவாங்க. ஸோ கட்டி போட்டுரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாரையும்
கடிச்சே வந்து சண்டை போடுவார். அது வந்து இந்த படத்தில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எல்லா படமும் இல்லாத மாதிரி இது ஒரு கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கடுத்து இந்த படத்தில் வந்து அல்லு அர்ஜுன் வந்து காந்தாரா படத்தில் இருக்க சீன் மாதிரி அந்த வேஷங்கள் வந்து போட்டிருந்தாரு. அதுவுமே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப மெனக்கெடுத்து பண்ணியிருக்காரு அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து. அல்லு அர்ஜுனுடைய நடிப்பும் வந்து வேற லெவல் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்தது. நடனமும் அல்லு அர்ஜுனுடைய நடனமும் வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் லாஜிக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஜப்பானில் நடந்த மாதிரி ஒரு சண்டையை காமிச்சிருப்பாங்க. செம்மரை கடத்த ஈடுபடும் போது ஜப்பானில் வந்து அல்லு அர்ஜுன் வந்து செம்மர கட்டைகளோடு வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்போது வந்து ஜப்பான்காரங்க வந்து யாரா அப்படின்ற மாதிரி சண்டை போடுவாங்க. அந்த சண்டை போடுற காட்சிகளில் பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து பறந்து சண்டை போடுவார். அதை வந்து சுத்தமாக லாஜிக்கே இல்லை. ஹார்பரில் வந்து பறந்து சண்டை அப்படி இப்போ ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்து சண்டைகள் போடும்போது என்னடா இது இந்த மாதிரிலாம் கூட சண்டை போடுவாங்கன்ற அந்த மைண்ட் தாட் தான் இருந்தது. ஸோ இந்த படத்துடைய படத்தொகுப்பு, ஒளிப்பதிவு, கலை, இயக்கம் எல்லாமே அருமையாக இருந்ததுன்னு சொல்லலாம். அல்லு அர்ஜுனுடைய நடிப்பு நல்லா இருந்தது, டான்ஸு நல்லா இருந்தது. ஸோ டிஎஸ்பி சாம் சிஎஸ் உடைய மியூசிக்கும் நல்லா இருந்தது. இந்த படத்துடைய லாஜிக் இல்லாத ஒரு விஷயங்கள் தான் வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்தது. இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன்ஸு நல்லாவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு காட்சிகள் இருந்தது. அந்தளவுக்கு சிறப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமன்ற ஃபீல் இருந்தது. சீரியலில் வர மாதிரி காட்சிகள் இருந்தது, கொஞ்சம் சென்டிமெண்ட் காட்சிகள். இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தது, ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஒன் டைம் பார்க்கலான்ற அளவுக்கு தான் இந்த படம் வந்து இருந்தது. ஸோ நண்பர்களே, புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. புஷ்பா 2 படம் பார்த்து நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.